Welcome students and viewers. We are in 11th biogeology, fourth lesson. Fourth lesson name is organ and organ system in animal. In this lesson, today's lesson, I would like to teach about cockroach morphology. Come to the introductory part. So today's section, we could see the morphology of cockroach. In Tamil, Karapan Puchi in புறத்தோற்ற அமைப்பு கரப்பாம்பூச்சியின் புறத்தோற்ற அமைப்பு மார்ஃபாலஜி ஆஃப் காக்ரோச். ஸோ த அடல்ட் காக்ரோச், அதாவது நன்கு வளர்ச்சி பெற்ற முதிர்ந்த கரப்பான்பூச்சி காக்ரோச், அடல்ட்னா முதிர்ச்சி பெற்ற காக்ரோச் ஆர் அபவுட் 2 to 4 சென்டிமீட்டர் இன் லென்த். ஓகே, நன்கு வளர்ச்சி பெற்ற முதிர்ந்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி 2 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டது. 2 to 4 சென்டிமீட்டர் லெங்த் நீளம், அபவுட் 1 சென்டிமீட்டர் இன் வித், கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அகலம் கொண்டது. 2லேருந்து 4 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் வித் அகலமும் கொண்டது. த பாடி ஆஃப் த காக்ரோச் இஸ் கம்ப்ரஸ்டு டார்சோவென்ட்ரலி. சரிங்களா? அதாவது கம்ப்ரஷன்னா தட்டையாக இருத்தல். அதாவது காக்ரோச் கரப்பாம்பூச்சியினுடைய உடலானது, பாடி ஆஃப் காக்ரோச் கரப்பாம்பூச்சியின் உடலானது கம்ப்ரஸ்டு தட்டையாக உள்ளது. எந்தெந்த பகுதி தட்டையாக இருக்குது? டார்சல் சைடு அண்ட் வென்ட்ரல் சைடு. ஸோ காமன்லி கன்சிடர்ட் அஸ் டார்சோ வென்ட்ரலி. டார்சல் அப்படின்னா முதுகு பக்கம், வென்ட்ரல்னா வயிற்று பக்கம். அப்போ முதுகு பக்கமும் வயிற்று பக்கமும் கம்ப்ரஸ்டு தட்டையாக உள்ளது. அதை ஷார்ட்டில் டார்சோ வென்ட்ரலி கம்ப்ரஸ்டு. ஓகே, அண்டு பைலேட்ரலி சிம்மெட்ரிக்கல், இருபக்க சமச்சீர் அமைப்பு கொண்டவை. பைலேட்ரிக்கல் சிம்மெட்ரிக்கல் மீன்ஸ் யூ கேன் ஏபிள் டு டிவைட் த ஆர்கானிசம் டூ ஈக்குவல் ஹால்ஸ். ஒரு உயிரினத்தை 2 சம பகுதிகளாக பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பைலேட்ரல் சிம்மெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருபக்க சமச்சீர் கொண்டவை பைலேட்ரலி சிம்மெட்ரிக்கல். அண்டு செக்மெண்டட், உடலில் கண்டங்கள் செக்மெண்ட் காணப்படுகிறது, செக்மெண்டட். அண்டு டிவிசிபிள் இன்ட்டு 3 டிஸ்டிங்க் ரீஜன். அதே மாதிரி நம்மளுக்கு டிவிஷன், இது ஒரு 3 டிவிஷனாக த பாடி ஆஃப் த காக்ரோச் இஸ் டிவைடட் இன்ட்டு 3 டிவிஷன். கரப்பாம்பூச்சியின் உடலானது 3 பகுதிகளாக பிரிந்துள்ளது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஹெட், செகண்ட் ஒன் இஸ் தோராக்ஸ், தேர்ட் ஒன் இஸ் அப்டாமன். ஹெட் அப்படின்னா தலைப்பகுதி, தோராக்ஸ் அப்படின்னா மார்பு பகுதின்னு சொல்ல அல்லது நெஞ்சு பகுதி, மூணாவது அப்டாமன்னா வயிற்றுப்பகுதி. ஸோ 3 டிவிஷன், 3 ரீஜியன் ஃபவுண்ட் இன் த cockroach. What are that? Head, first one, second one is thorax, third one is abdomen. Okay, here the entire body, அதாவது கரப்பாம்பூச்சியினுடைய முழு உடலும், என்டையர் பாடி இஸ் கவர்டட் பை, எதால் சூழப்பட்டுள்ளது? என்டையர் பாடி இஸ் கவர்டட் பை ஹார்டு, கடினமான கெட்டியான, ப்ரௌன் கலர்டு பழுப்பு நிறம் கொண்ட, கைட்டினஸ், கைட்டின் என்ற பொருளாலான, எக்ஸோஸ்கெலிட்டான் புறச்சட்டகம்னு சொல்லி, எக்ஸோஸ்கெலிட்டான் ஸ்கின், எக்ஸோஸ்கெலிட்டான் அதர்வைஸ் கால்ட் ஸ்கின். சரிங்களா? அந்த புறச்சட்டகத்தால், அந்த தோலினால் சூழப்பட்டுள்ளது. அந்த புறச்சட்டகம் அல்லது தோல், எக்ஸோஸ்கெலிட்டான் இஸ் மேட் ஆஃப் கைட்டின் சப்ஸ்டன்ஸ், கைட்டின் என்ற பொருளால் ஆக்கப்பட்ட தோலால், எக்ஸோஸ்கெலிட்டனால். ஸோ அந்த என்டையர் பாடி இஸ் கவர்டட். ஒன்ஸ் அகைன், த என்டையர் பாடி இஸ் கவர்டட் பை எ ஹார்டு ப்ரௌன் கலர், ஹார்டுனா கடினமான, ப்ரௌன் கலர்னா பழுப்பு நிறம் கொண்ட கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டான். கைட்டீனியஸ் அப்படின்னா கைட்டின் என்ற பொருளால் புறச்சட்டகத்தால், தோளால் உடல் மூடப்பட்டுள்ளது. இன் ஈச் செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்லையும், ஒவ்வொரு கண்டத்திலும் எக்ஸோஸ்கெலிட்டான் அந்த புறச்சட்டகம் அல்லது தோளானது, எக்ஸோஸ்கெலிட்டான் கேஸ் ஹார்டனடு பிளேட். சரிங்களா? ஹார்டனடு பிளேட் அப்படின்னா கடினமான தட்டுக்கள் காணப்படுகிறது. ஈச் செக்மெண்ட்ஸ் ஸ்கெலிட்டன் கேஸ் ஹார்டனடு பிளேட். ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே எக்ஸோஸ்கெலிட்டான், அந்த எக்ஸோஸ்கெலிட்டான் இஸ் நத்திங், இட் இஸ் ஏ ஸ்கின், இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஸ்கின், ஹார்டனடு ஸ்கின். இந்த எக்ஸோஸ்கெலிட்டான் அப்படிங்கிற கடினமான தோலானது கேஸ் எப்படி இருக்குன்னா, அது ஸ்கின்னு சொல்லாமல் இந்த இடத்துல ஜஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறாங்க. ஸோ
எக்ஸோஸ்கெல்டன் கேஸ் ஹார்டனடு பிளேட். எக்ஸோஸ்கெல்டன் அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன நிலைக்குதுன்னா ஹார்டனடு பிளேட், அதாவது கடினமான தட்டுக்களாக உள்ளது. பிளேட்னா தட்டுக்கள், கடினமான தட்டுக்களாக உள்ளது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்கிலிரேட்ஸ். அதாவது என்ன சொல்லுவோம், ஸ்கிலிரேட்னு சொல்லுவோம். இன் ஈச் செக்மெண்ட் exoskeleton has hardened plate. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே அந்த எக்ஸோஸ்கெல்டன் என்ற தோல் போன்ற அமைப்பு எப்படி இருக்குன்னா ஹார்டனடு பிளேட், கடினமான தட்டுக்கள் போன்று இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்கிலிரேட். அதை தான் ஸ்கிலிரேட்னு சொல்லுவோம். which are joined together by delicate and elastic articular membrane or arthodial membrane. சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஈச் ஸ்கிலிரைட்ஸ் இஸ் ஜாயின்டு. ஒவ்வொரு ஸ்கிலிரைட்டும், ஒவ்வொரு அந்த ஹார்டனடு பிளேட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஈச் ஸ்கிலிரைட்ஸ், ஒவ்வொரு ஸ்கிலிரைட்ஸுமே ஒரு குறிப்பிட்ட அம்சத்தால் இணைந்துள்ளது, ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தியுள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் மெம்பரேன் ஈச் ஸ்கிலிரைட்ஸ் ஜாயின் டுகெதர். ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கிலிரைட்டும் அடுத்து இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கிலிரைட்டும் எதை கொண்டு இணைந்துள்ளது, ஜாயினடு டுகெதர் பை எ டெலிகேட். சரிங்களா? மீள்தன்மை உள்ள, சரிங்களா, டெலிகேட் சரிங்களா, நன்கு ஒரு மீள்தன்மை கொண்ட டெலிகேட் அண்டு எலாஸ்டிக், மீள்தன்மை கொண்ட ஆர்டிகுலார் மெம்பரேன். ஆர்டிகுலார் மெம்பரேனா இணைப்புகள்னு சொல்ல, இணைப்பு படலம் அல்லது இணைப்பு சவ்வினால் அல்லது ஆர்த்தோடியல் சவ்வினால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே ஹார்டனடு பிளேட் இருக்குது. அதாவது அந்த எக்ஸோஸ்கெல்டனுடைய மாடிஃபிகேஷன் தான். ஸோ தட் இஸ் வாட் ஹார்டனடு பிளேட். அந்த பிளேட்டுக்கு பேர் ஸ்கிலிரேட்னு சொல்கிறோம். ஒரு செக்மெண்ட் இருக்கிற ஸ்கிலிரேட்டும், ஸோ அடுத்தடுத்து அட்ஜசன்ட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கிலிரேட்டும், ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கிலிரேட்டும், ஸோ நியரில் இருக்கிற செக்மெண்ட்டோட, அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கிலிரேட்டோட இந்த ஆர்த்தோடியல் மெம்பரேன் அல்லது ஆர்டிகுலார் மெம்பரேனோட இந்த ரெண்டு ஒன்று இதை பயன்படுத்தி இணைஞ்சுள்ளது. ஓகே. So this arthodial or articular membrane, so the special characteristic feature is elastic. இது இந்த arthodial membrane அல்லது articular membraneங்கிறது elastic மீள்தன்மை கொண்டது. ஓகே. Same time the sclerates of the dorsal side called tergates. இந்த ஸ்கிலிரைட்னு சொல்கிற முடியுங்களா, ஹார்டனட் பிளேட், ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் எக்ஸோஸ்கெலிட்டான் ஹார்டனடு பிளேட்டாக மாறி இல்லைங்களா, ஸோ ஸ்கிலிரைட்னு சொல்ல முடியுங்களா. ஸோ திஸ் ஸ்கிலிரைட்ஸ் ஆன் டார்சல் சைட் கால் டெர்கைட்ஸ். அந்த ஸ்கிலிரைட்டை நாம் ஒருவேளை அந்த ஸ்கிலிரைட்னுடைய டார்சல் சைட் கால் டெர்கைட்னு சொல்லுவோம். அந்த ஸ்கிலிரைட் அந்த ஸ்கிலிரைட்டுங்கிறது முதுகு பக்கம் இருந்துச்சுன்னா, ஓகே, த ஸ்கிலிரைட்ஸ் ஆன் டார்சல் சைட். அப்போ அந்த ஸ்கிலிரைட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் டார்சல் சைட், தே கேன் அப்பியர் ஆன் டார்சல் சைட். அது முதுகு பக்கத்தில் அந்த ஸ்கிலிரைட் இருந்துச்சுன்னா, ஸோ தேட் ஸ்கிலிரைட் அதர்வைஸ் கால்ட் அஸ் டெர்காய்ட்ஸ். டார்சல் சைட்னா முதுகு பக்கம். ஸோ அந்த காக்ரோச்சினுடைய முதுகு பக்கத்தில் டார்சல் சைடில் காணப்படக்கூடிய அந்த ஸ்கிலிரைட்டு டெர்கைட்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் சேம் ஸ்கிலிரைட்ஸ் ஆன் தி வென்ட்ரல் சைட். சரிங்களா? அதே ஸ்கிலிரைட்ஸ் வென்ட்ரல் சைட் வயிற்றுப்புறத்தில் இருந்துச்சுன்னா ஸ்டெர்னைட்ஸ் அப்படிங்கிறோம். ஸ்டெர்னைட். ஓகே. ஸோ த ஸ்கிலிரைட்ஸ் ஃபவுண்ட் ஆன் தி ஸ்கிலிரைட்ஸ் அக்கர் ஆன் தி வென்ட்ரல் சைடு ஆஃப் த காக்ரோச். அதாவது கரப்பாம்பூச்சினுடைய வயிற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிலிரைட்டுகளை ஸ்டெர்னைட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்டெர்னைட்ஸ். ஓகே. ஸோ தோஸ் ஆன் லேட்டரல் சைடு சேம் ஸ்கிலிரைட்ஸ். அந்த ஸ்கிலிரைட்ஸ் பக்கவாட்டில் டார்சல் சைடும் இல்லை, வென்ட்ரல் சைடும் இல்லை. ஸோ இப்போ லேட்ரல் சைடு பக்கவாட்டில் இருந்துச்சுன்னா ப்ளூராய்ட்ஸ். லேட்டல்னா பக்கவாட்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கவாட்டிலேருந்து என்ன சொல்லணும்? ப்ளூராய்ட்ஸ். ஓகே. வாட் ஆர் த 3 kind of sclerites? Tergites on dorsal side, same as well in ventral side means sternites. So same sclerites on lateral side of the cockroach. ஒருவேளை அதே ஸ்டெர்னைட்ஸ் பக்கவாட்டில் இருந்துச்சுன்னா சேம் ஸ்கிலிரைட்ஸ் ஆன் தி லேட்ரல் சைட் பக்கவாட்டில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் வாட்?
ப்ளூரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் ஹெட். ஸோ ஆல்ரெடி டோல்ட் லாட் ஆஃப் டைம் cockroach body divided into 3 division or 3 region. What are that? Head, thorax, abdomen. So today we could broadly talk about head of the cockroach. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்குறது head of the cockroach. காக்ரோச்சினுடைய தலைப்பகுதி பற்றி மட்டும் பார்க்கலாம். head of the cockroach. காக்ரோச்சினுடைய தலைப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So thorax and abdomen we will broadly discuss in so upcoming class. Okay, first head of the cockroach. காக்ரோச்சினுடைய தலைப்பகுதி. So head of the cockroach is small, சிறியது, triangular, முக்கோண வடிவம் கொண்டது. இட் லைஸ், இது எங்கே தோன்றிக்கு பார்த்தீங்கன்னா at right angle to the longitudinal body axis. அதாவது உடலின் நீள்வாக்கு அல்லது நீள்வச அச்சிற்கு செங்குத்தாக தலை அமைந்துள்ளது. லாங்கிடியூடல் ஆக்சிஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது கரப்பாம்பூச்சினுடைய நீள்வச அச்சுன்னு சொல்லும். நீள்வச அச்சுன்னா நீள்வாக்கில், கரப்பாம்பூச்சினுடைய உடம்பை நீள்வாக்கில் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த நீள்வாக்கு உடலுக்கு செங்குத்தாக. ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ஓகே டு லாங்கிடியூடல் பாடி ஆக்சிஸ். ஸோ த ஹெட் லைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் டு த லாங்கிடியூடினல் பாடி ஆக்சிஸ். ரைட் ஆங்கிள் செங்குத்தாக உள்ளது. எதற்கு செங்குத்தாகுது? லாங்கிடியூடினல் பாடி ஆக்சிஸ். சரிங்களா, நீள்வச உடலின் அச்சிற்கு செங்குத்தாக தலையுள்ளது. த மவுத் பார்ட்ஸ் ஆர் டைரக்டட் டவுன்வர்ட்ஸ். அதாவது கரப்பாம்பூச்சியினுடைய வாய் உறுப்புகள், மவுத் பார்ட்ஸ்னால் வாய் உறுப்புகள், டைரக்டட் டவுன்வர்ட்ஸ் அதாவது கீழ் நோக்கி அமைந்துள்ளது. கரப்பாம்பூச்சியினுடைய வாய் உறுப்புகள் கீழ் நோக்கி அமைந்துள்ளது. மவுத் பார்ட்ஸ் ஆஃப் த காக்ரோச் இஸ் டைரக்டட் டவுன்வர்ட்ஸ்னால் கீழ் நோக்கி அமைந்துள்ளது. ஸோ இட் இஸ் கால்ட் ஹைப்போக்னேத்தஸ். ஸோ இந்த மாதிரி மவுத் பார்ட்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸாக இருந்துச்சுன்னா தேட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹைப்போக்னேத்தஸ். இந்த நேத்தஸ் அப்படின்னாலே மவுத்தை சுட்டி காட்டுற வார்த்தை. ஹைப்போக்னேத்தஸ்னால் கீழ் நோக்கி அமைந்து, தலையிலிருந்து தலைப்பகுதியில் கீழ் நோக்கி, கீழ்ப்பகுதியில் இருக்குது, தலையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குது. ஸோ டைரக்டட் டவுன்வர்ட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போக்னேத்தஸ். ஓகே, ஹைப்போக்னேத்தன்னு சொல்லுவாங்க. ஹைப்போக்னேத்தஸ் வகையான ஹெட்டை கொண்டது, மவுத் பார்ட்ஸை கொண்டதுன்னு சொல்லலாம். இட் இஸ் ஃபார்ம்டு பை, அந்த மவுத் பார்ட்ஸ்னு சொல்கிறீங்களா வாய் உறுப்புகள் எந்தெந்த பகுதிகளை கொண்டு இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா த மவுத் பார்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட். சரிங்களா, 5 செக்மெண்ட்னுடைய இணைவினால் உருவானதான் ஸோ அந்த ஹைப்போக்னேத்தஸ் அப்படிங்கிற மவுத் பார்ட்ஸ். இட் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட் 6 கண்டங்களின் இணைவினால் உருவானதே. சரிங்களா, ஸோ தட் ஹெட் ரீஜன் தட் மீன்ஸ் ஹைப்போக்னேத்தஸ் மவுத் பார்ட்ஸ். ஓகே, ஸோ இட் ஷோஸ் கிரேட் மொபிலிட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஸோ அப்படி 6 செக்மெண்ட் இணைஞ்சிருக்கிறதுனால ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ கிரேட் மொபிலிட்டி, ஸோ உடலினுடைய இயக்கத்திற்கு நன்கு எந்த திசைகளை வேணாலும் உடல் இயக்கத்திற்கு எல்லா திசைகளிலும் கிரேட் மொபிலிட்டின்னு உடல் இயக்கத்திற்கு ஸோ அந்த இது உதவுகிறது. டியூ டு ஃப்ளெக்சிபிள் நெக். ஸோ அப்படி வந்து ஷோ கிரியேட் மொபிலிட்டி இன் ஆல் டைரக்ஷன் டியூ டு ஃப்ளெக்சிபிள் நெக். ஸோ இதனுடைய கழுத்து பகுதி, நெக் அப்படின்னா கழுத்து பகுதி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா சற்று வளையும் தன்மை கொண்டது. ஸோ அதனுடைய ஹெட் வந்து 6 செக்மெண்ட் சேர்ந்ததான் ஹெட் தலைப்பகுதி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வளையும் தன்மையுடைய கழுத்தின் உதவியால் அனைத்து பக்கங்களும் தலையால் அசைய முடிகிறது. சரிங்களா, ஸோ ஃப்ளெக்சிபிள்னால் அசைகிறது, வளையும் தன்மை கொண்ட தலைப்பகுதினால் ஸோ மொபைல் எங்கே வேணாலும் கழுத்தை நீட்டிக்கலாம், அசைக்க முடிகிறது. ஓகே, த ஹெட் கேப்சியூல் பியர்ஸ் பேர் ஆஃப் லார்ஜ் செசைல் அண்ட் ரெனிஃபார்ம் காம்பவுண்ட் ஐஸ். த ஹெட் கேப்சியூல் அதாவது தலைப்பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிங்களா, இதன் காக்ரோச்சினுடைய தலைப்பகுதியில், கரப்பாம்பூச்சியின் தலைப்பகுதியில் என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ்
பெரிய வடிவம் கொண்ட செசைல். செசைல்னா இம்மொபைல், அசையாதன்னு அர்த்தம். அசையாத, சரிங்களா, அசையாத. பேர்னா பேர் அப்படின்னு என்னது, பேர் அப்படின்னா ஒரு ஜோடி. ஓகே. கேப்சூல் பியர்ஸ், தலை. இந்த ஹெட் கேப்சூல், இந்த தலைப்பகுதியானது பியர்ஸ் எதையை தோற்றுவிக்குதுன்னா பேர் ஆஃப், பேர்னா ஒரு ஜோடி, சரிங்களா, ஒரு ஜோடி. பேர் ஆஃப் லார்ஜ், ஒரு ஜோடியாக இருக்கக்கூடிய லார்ஜ் பெரிய வடிவத்தில் இருக்கக்கூடிய செசைல் அசையாத ரெனிஃபார்ம், சரிங்களா. ஸோ அசையாத ரெனிஃபார்ம் ஒட்டிய காம்பவுண்டைஸ் கூட்டுக்கண்கள். கூட்டுக்கண்கள், காம்பவுண்டை கூட்டுக்கண்கள் காணப்படுது. ரெனிஃபார்ம்னு ஒட்டிய, சில ஒட்டி காணப்படக்கூடிய, சில ஒட்டிய கண்டு, ரெனிஃபார்ம்னு ஒட்டிய. அப்போ தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஜோடியாக இருக்கக்கூடிய, பேர் ஆஃப் ஜோடியாக இருக்கக்கூடிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய செசைல் அசையாத ரெனிஃபார்ம் ஒட்டி காணப்படக்கூடிய காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது. கூடவே பேர் ஆஃப், கூட என்ன இருக்குது, பேர் ஆஃப் பேர் ஆஃப் ஆண்டனா. ஆண்டனா அப்படின்னா உணர்கொம்புன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ ஒரு ஜோடி பேர் ஆஃப் காம்பவுண்டை, ஒரு ஜோடி கூட்டுக்கண்களும், பேர் ஆஃப் ஆண்டனா. ஆண்டனாங்கிறது ஏபிள் டு டிடெக்ட் த வாட் ஹேப்பன் அரவுண்ட் த காக்ரோச், தன்னை சுற்றி என்ன நடக்குது, சர்ச் தேர் ஃபுட், ஐடென்டிஃபை ப்ராப்ளம், தன்னுடைய பிரச்சனைகளை கண்டறிவதற்கு பயன்படக்கூடியது ஆண்டனா, ஸோ காக்ரோச் ஆண்டனா அக்கரஸ் பேர். இப்போ பேர் ஆஃப் ஆண்டனா இருக்குது. கூடவே அப்பண்டேஜஸ்னால் கால்கள். அப்பண்டேஜஸ் ஆர் அரவுண்ட் த மவுத், சரிங்களா. அப்பண்டேஜஸ்னால் துணை உறுப்புகள்னு கூட சொல்லலாம், சரிங்களா, துணை உறுப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுன்னு இடத்துல மற்றும் உடற்நீட்சிகளும் வாயுறுப்பு தொகுப்புகளும், அப்பண்டேஜஸ்னால் வாயுறுப்பு தொகுப்புகளும் காணப்படுகின்றன அரவுண்ட் த மவுத். ஸோ த ஆண்டனா ஹேவ், அந்த உணர்நீட்சின்னு சொல்லுவோம் ஆண்டனா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the picture. This is structure of cockroach, isn't it? Already told something about cockroach. So this is what antenna, isn't it? This is antenna, two antenna, pair of antenna found in the cockroach. So antenna help in searching their food and sensation. Okay, உணர்ச்சிகளை கண்டறிய பயன்படுது. So compound eye, isn't it? This is the compound eye. This is compound eye. This is one eye, another one. The black color dark is indicate eye of the cockroach. அந்த black color மார்க்கிறது கொடுக்குறீங்க, இந்த black கலரில் இது வந்து ஐ. ஸோ காம்பவுண்ட் ஐ, கூட்டு கண்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஸோ திஸ் இஸ் வாட் pronotum. So this is mesothorax. So head, thorax, then followed by abdomen. Okay, three region found in the head. Okay, so here ஆண்டனா ஹேவ் சென்சரி ரிசெப்டார். அந்த ஆண்டனா அப்படிங்கிற உணர் நீட்சியில் ஆல்ரெடி we displayed the structure of antenna, isn't it? So antenna have sensory receptor. ஸோ ஒரு உணர் அமைப்புகள் அதில் இருக்கிறது, பிரச்சனையை கண்டறியக்கூடிய உணர் அமைப்புகள் அதில் இருக்கிறது, அது நம்மளுக்கு தெரியணும். ரிசெப்டார் அப்படின்னா உணர்வு சென்சரி ரிசெப்டார், உணர்வு வாங்கி அதில் இருக்குது. ஸோ த சென்சரி ரிசெப்டார், ஆண்டனா ஹேவிங் சென்சரி ரிசெப்டார், தேட் ஆண்டனா ஹெல்ப் இன் மானிட்டரிங் த என்வாயர்மெண்ட். மானிட்டரிங் த என்வாயர்மெண்ட் அப்படின்னா ஸோ சுற்றுச்சூழலின் தன்மையினை தொடர்ந்து கண்காணிக்க, மானிட்டர்னா கண்காணித்தல். சுற்றுச்சூழலின் தன்மையை தொடர்ந்து கண்காணிக்க, என்வாயர்மெண்ட்னா சுற்றுச்சூழல், மானிட்டர்னா கண்காணி, சுற்றுச்சூழலின் தன்மையை தொடர்ந்து கண்காணிக்க ஆண்டனாவில் இருக்கக்கூடிய சென்சரி ரிசெப்டார் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ அப்பண்டேஜஸ் வாயுறுப்புகள் ஆஃப் த மவுத் பார்ட்ஸ்,
அந்த மவுத்தில் இருக்கக்கூடிய அப்பண்டேஜஸ்னால் துணை உறுப்புகள்னு சொல்லுவோம். அப்போ மவுத் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய அப்பண்டேஜஸ், மவுத் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய துணை உறுப்புகள் விச் ஆர் பைட்டிங் கடித்தலுக்கும், சீவிங் மெல்லுதலுக்கும் உதவுகிறது. ஸோ அதனால் என்ன சொல்லுவோம்னா, இதைய ஒரு மேலுதடு, ஓரணி அறவை தாடைகள் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? கடித்த வகையை சார்ந்து இதற்கு மேண்டிபுலேட் அண்ட் ஆர்த்ரோப்டஸ் வகைன்னு சொல்லலாம். சரிங்களா? காக்ரோச்சில் மவுத்தில் இருக்கக்கூடிய அப்பண்டேஜஸ், அதாவது காக்ரோச்சினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த துணை உறுப்புகள், வாய் அப்படிங்கிற அம்சத்தை தரக்கூடிய அந்த அப்பண்டேஜஸ், மவுத் பார்ட்ஸ், இந்த துணை உறுப்புகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, விச் ஹெல்ப் இன் பைட்டிங், ஒரு பொருளை கடிப்பதற்கும், சீவிங் மெல்லுதற்கு பயன்படுது. இப்படி பயன்படக்கூடிய இந்த அப்பண்டேஜஸ் மவுத் பார்ட்ஸை மேண்டிபுலேட்னு சொல்லுவோம், அல்லது ஆர்த்தோப்டிரஸ் டைப்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ மவுத் பார்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், அந்த மவுத் பார்ட்ஸில் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லணும் இல்லைங்களா, காக்ரோச்சினுடைய மவுத் பார்ட், காக்ரோச்சினுடைய வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துணை உறுப்புகள் அப்பண்டேஜஸ் வந்து என்னென்ன வச்சுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேப்ரம், அப்பர் லிப்புன்னு சொல்லுவோம், லேப்ரம்னு சொல்லுவோம், அதாவது அப்பர் லிப் மேலுதடு. சரிங்களா? மவுத் கன்சிஸ்ட் ஆஃப் லேப்ரம், அப்பர் லிப் வச்சுருக்குது. பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு அப்பர் லிப் மட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு லேப்ரம் அப்படிங்கிற மேலுதடும். ஸோ இப்போ அடுத்தது ஒரு ஜோடியாக பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ். சரிங்களா? ஸோ ஓரிணை அறவை தாடைகள்னு சொல்லுவோம். மேண்டிபிள்ஸ்னால் அறவை தாடைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்தது கூடவே எ பேர் ஆஃப் மேக்ஸில்லா. சரிங்களா? துருவ தாடைகள்னு சொல்லுவோம். மேண்டிபிளுங்கிறது அறவை தாடை, அரைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய தாடைகள். ஓகே. பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ் ஒரு ஜோடி மேண்டிபிள்ஸும், அடுத்தது மறுபடி ஒரு ஜோடி ஏ பேர் ஆஃப் மேக்ஸிலா, துருவ தாடைகள்னு சொல்ல, பேர் ஆஃப் மேக்ஸிலா. அண்டு லேபியம், ஒரே ஒரு லேபியம் மட்டும் இருக்குது. லேபியம்னா கீழ் உதடுன்னு சொல்லுவோம், லேபியம். அண்டு ஹைஃபோஃபேரிங்ஸ், அதை வந்து நாம் நாக்குன்னு சொல்லுவோம், ஆர் லிங்குவா காணப்படுகிறது. Okay, so what are the found in the mouth parts? Labrum. What are the found in? Labrum, mandibles, maxilla, labium, hypopharynx. Okay, labrum, mandibles, maxilla, labium, hypopharynx or lingua. So this kind of structure, this five appendagetic parts found in the mouth parts. Okay, first of all see the parts of the mouth. First of all see this picture. What is this antenna? Here this is antenna. So maxilla, one maxilla, this is another maxilla. So labrum, labium, isn't it? Labial bulb, maxillary bulb, isn't it? So see the next picture. So this picture indicate male female cockroach differences. Okay. So male cockroach contain anal cercus, male cockroach contain anal cercus and anal style, anal cercus and anal style found in the male. But if you take female just only have anal cercus, does not have anal style. இப்போ ஃபீமேலில் anal style கிடையாது, anal cercus அப்படிங்கிற ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, anal style வந்து ஃபீமேலில் கிடையாது. Okay, so this is head structure, isn't it? Structure of head, mouth parts. First of all we could see the head. So this is compound eye, one side is actually show. Okay, this is compound eye, ocellus compound eye, ocellus அப்படிங்கிற அமைப்பு, கூட்டு கண்கள். மேண்டிபிள், isn't it? மேண்டிபிள் அப்படின்னா கீழ்த்தாடைன்னு சொல்லுவோம், மேண்டிபிள். லேப்ரம் மேலுதடு. சரிங்களா? ஸோ லேபியம் கீழுதடுன்னு சொல்லுவோம். மேக்ஸில்லா துருவத்தாடை இருக்குங்களா?
ஸோ அதனுடைய ஜூம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது அமைப்பு. ஸோ வாட் இஸ் தட்? ஸோ திஸ் இஸ் த மவுத் பார்ட்ஸ். த என்டையர் ஸ்ட்ரக்சர் இஸ் மவுத் பார்ட்ஸ், அப்பண்டேஜஸ். ஸோ இது நம்மளுக்கு இந்த படம் இந்த மாதிரி நீட்டாக போட்டால் 5 மார்க் தருவாங்க. சம்டைம் பார்ட்ஸ் ஒன்லி 5 மார்க், sometimes parts with explanation also 5 mark. Okay, so this is mouth parts. First we could see the labium. First labium, this is labium, appear as single. So labium in Tamil மேலுதடுன்னு சொல்லுவோம். Okay, sorry, கீழுதடு. லேபியம் மீன்ஸ் வாட்? லேபியம்னா கீழ் உதடுன்னு சொல்லுவோம். சாரி, லேபியம் மீன்ஸ் கீழ் உதடு, லோவர் லிப்புன்னு சொல்லலாம், கீழ் உதடு. லேப்ரம், திஸ் இஸ் லேப்ரம் மீன்ஸ் மேல் உதடு. சரிங்களா? லேப்ரம், லேப்ரம்னா மேல் உதடு, லேபியம்னா கீழ் உதடு. ஸோ மேண்டிபிள், ஸோ திஸ் இஸ் சிங்கிள், இதுவும் சிங்கிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மேண்டிபிள். மேண்டிபிள் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம்? அரவை பகுதின்னு சொல்லுவோம். அரவைத்தாடைன்னு சொல்லுவோம். அது பேராக இருக்குதா? ஓகே, ஒரு ஜோடியாக இருக்குது பார். இது 2 இருக்குது பார். இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்த பேர். ஸோ பேராக இருக்குது. நெக்ஸ்ட் மேக்ஸில்லா, துருவத்தாடை 2 இருக்குது பாருங்கள். மேக்ஸில்லா ஆல்சோ பேர். இங்கே ஒன்று இருக்குது, ஸோ இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்போ இது பேராக இருக்குது. அதே டைமில் மேண்டிபிள் ஆல்சோ பேர். இது 2 ஒரு ஜோடியாக இருக்குது. மேண்டிபிள் அப்படிங்கிறது அரவைத்தாடை, மேக்ஸில்லாங்கிறது துருவத்தாடை. ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வேர்ல்டு. லேப்ரம் மீன்ஸ் மேலுதடு, லேபியம்ங்கிறது கீழுதடுன்னு சொல்லுவோம், லேப்ரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ குட் see the important region found in the mandible. அதாவது மேல் உதடில் காணப்படக்கூடிய, சரி, அரவைத்தாடையில் காணப்படக்கூடிய, லேபரத்தில் காணப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரீஜன்ஸ் பார். கிரைண்டிங் ரீஜியன், இது வந்து கிரைண்டிங் அரைக்கும் பகுதின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன சொல்லுவோம்? இன்சிசிங் ரீஜியன், வெட்டும் பகுதின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வெட்டும் பகுதி. இன்சிசன் ரீஜன் என்னது? இன்சிசன் ரீஜனை வெட்டும் பகுதி. ஸோ வெட்டும் பகுதிங்கிறது இங்கே இருக்குது பாருங்க. இந்த 2 பகுதி வெட்டும் பகுதி. இந்த 2ஐயும் வந்து இன்சிசன் சொல்லுவோம். இன்சிசன் அப்படின்னா வெட்டும் பகுதி, கிரைண்டிங் அப்படின்னா அரைவை பகுதி, அரைக்கக்கூடிய பகுதி. ஓகே, ஸோ கிரைண்டிங் ரீஜனுங்கிறது இந்த ரீஜன் அரவைப்பை, இந்த மேலே இருக்கிற 2 இன்சிசன் வெட்டும் பகுதின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லாட் ஆஃப் டைம் expected area. So this is 5 mark question. So 2 mandible, 2 maxilla, 1 labrum, 1 labium. Okay, thank you. Keep watching. Don't skip the video. Thank you.